இப்ப நம்ம பாக்குற இந்த பொண்ண வீட்டுக்கு வர வழியில சில பேர் தப்பா பேசி வழிமறிச்சு வம்பிழுக்கிறாங்க. இப்போ அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் அந்த வழியா வரத பார்த்ததும் இவனுங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க. இவரு இந்த ஊர்ல ஒரு செங்கல் சோலை வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாரு. அந்த செங்கல் சோலையில தான் இந்த பொண்ணோட அப்பா அங்க வேலை செய்வாரு. இப்போ அவரை கூப்பிட்டு சொல்றாரு, உன் பொண்ணு நான் வர வழியில பார்த்தேன், சில பேர் உன் பொண்ணு கிட்ட தப்பா பேசி வம்பிழுத்துக்கிட்டு இருந்தானுங்க, நான் போலன்னு அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. காலேஜ் முடிச்சதும் இன்னும் எதுக்கு வீட்டுல வச்சிருக்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. இவரும் அதை யோசிச்சு பார்த்துட்டு காலகாலத்துல நம்ம பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசுறாரு. இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து சிலம்பம் கத்துக்கிட்டு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இவளோட ஆசையே. இப்போ இந்த பொண்ணோட ஆசை எல்லாத்தையுமே விட்டுட்டு இவங்க அப்பா ஃபீல் பண்ணி பேசுனதுனால இந்த பொண்ணு கல்யாணத்துக்குமே ஒத்துக்கிறா. இப்போ இந்த பொண்ணோட மாமா ஒருத்தன் இதே ஊர்ல இருப்பான். இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டு சம்மதமானு கேட்டு இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தையும் பண்ணி முடிச்சிடறாங்க. இப்போ கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே இவங்க ரெண்டு பேரும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு நைட் டைம்ல வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது பைக்ல இருந்து கீழே விழுந்து இந்த பொண்ணோட புருஷனுக்கு தலையில அடிபட்டுருது. இப்போ தலையில அடிபட்டதுனால அந்த அதிர்ச்சியில இவன் கண் பார்வையை இழந்துடுறான்.